சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடுநாளைக்கு அப்புறமாக ஒரு பயணத்தில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 8ஆம் தேதி 2025 காலை 5 மணிக்கு கரெக்டாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. நாங்கள் ஒரு பூட் கேம்புக்காக எங்கள் ஃபிட்னஸ் டீமோடு போயிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் படிக்கிறதுக்காக கூட நான் 5 மணிக்கே எழுந்திருந்ததில்ல. இந்த மாதிரி ட்ராவல் ட்ரிப்பு இந்த மாதிரி ஈவெண்ட்டு இப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம். எங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிளியராக இருக்குது. ஆனால் பயமாக இருந்துச்சு காலையில், நாய் வருமோ இல்லை யாராவது வருவாங்களோன்ட்டு ஒரு இதுவும் பயந்துக்கிட்டே தான் நடந்து போனேன். கடைசியாக ஃபைனலாக என்னோடய அந்த ஃபிட்னஸ் டான்ஸ் ஸ்டுடியோ வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு டெம்போ ட்ராவலர் தெரியுது பாருங்கள், அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெம்போ ட்ராவலரில் நாங்கள் ஈசிஆரில் உத்தாண்டி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் மொத்தமாக 30 லேடிஸும் கிளம்பிட்டோம். காலை நேரத்தில் அதுவும் 6 மணிக்கே பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஈசிஆரில் உத்தண்டி பீச்சில் இங்கே பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஃபன்ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீச் இறங்கினோடனே நான் ஃபஸ்ட்டு டைமாக என் லைஃப்பில் காலையில் பீச்சுக்கு போயிருக்கேன். எப்போவுமே சன் செட்டுக்கு அப்புறமாவும் சன்ரைஸுக்கு முன்னாடியும் நான் பீச்சுக்கு போனதில்லை. அவ்வளோ வெதர் சூப்பராக இருந்துச்சு, கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வர சன்ரைஸை பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது சொல்லவே முடியாது. இந்த பீச்சில் வர அந்த சன்ரைஸை காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே எழும்பிச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த பால் த்ரோ, ஷார்ட் புட் த்ரோ மாதிரி ஒரு 2 kg பாலை கொடுத்து அந்த பால் த்ரோ பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக த்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. இந்த ஈவெண்ட்டில் யார் அதிகமாக இது பண்ணாங்களோ அவங்க தான் வின்னர்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரோ பால் நடந்துச்சு. த்ரோ பாலில் நிறைய பேர் அவங்க சூப்பராக லேடிஸ் எல்லாம் சூப்பராக விளையாடினாங்க. ஃபுல்லாக நாங்கள் 30 பேர் போனவங்க எல்லாருமே லேடிஸ் தான். எங்களுடைய மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்து. ஃபிட்னஸ் எல்லார் லைஃப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி சன்ரைஸோட ஃபிட்னஸ் பண்ணுறது வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் முன்னாடி நாள் சரியாக தூங்கலை. நிறைய பேர் ஒரு 4 or 5 hours ஸ்லீப்பாக இருந்தால் கூட நாங்கள் அந்த ஆக்டிவாக எல்லாருமே விளையாடினாங்க. சில பேர் சூப்பராக ஷாட் அடிக்கிறாங்க பாருங்கள். இந்த த்ரோ பாலில் நான் ஃப்ரெண்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தூக்கி போட முடியாதுன்ட்டு.
இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. டக் ஆஃப் வாரில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு லிட்ரலி என்னால் முடியவே இல்லை. நான் என்னோடய எஃபர்ட்டை போட்டேன். எல்லோரும் விட்டாலும் நான் பிடிச்சி கடைசியில் கீழே விழுந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் விழுந்தாங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலில் இந்த மாதிரி குரூப் ஒர்க் அவுட், குரூப் டான்ஸு, குரூப் ஜும்பா எல்லாமே பீச்சில் பண்ணோம். இது வந்து பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் மார்னிங்காக போச்சு. இதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு. இந்த டான்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் போனது இந்த வெஜ் ஹோட்டல் தான், அஸ்தோரியா வெஜ் ஹோட்டலுன்ட்டு. இது OMR ரோட்டில் இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த ஐட்டம்லாம். கடைசியில் நாங்கள் ஒரு மினி டிஃபனை சாப்பிட்டு அன்றைய டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கர்.